நிறைய பேர் ட்ராமானா என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னா, சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இன்சிடென்ட் நடந்து அதை கோ த்ரூ பண்ணி வெளில வந்தால் தான் ட்ராமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி ட்ராமாவை டிஃபைன் பண்ணி பார்க்குறேன்னா, எனி நெகட்டிவ்லி இன்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் ஹேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப். அது எப்போ வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய காசு வேணும்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே காசு வேணும். எனக்கு காசு வேணும், உங்களுக்கு காசு வேணும், எல்லாருக்குமே காசு வேணும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கும் காசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஒரு ட்ராமேட்டிக் இன்சிடென்ட், ஒரு 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 ட்ராமா வந்து ஒரு இன்சிடென்ட்னால வளருதுன்னு கிடையாது. சின்ன வயசுலேருந்து வாட் வாஸ் யூர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மணி? ஸோ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நாங்கள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அடிமட்டத்தில் இல்லைனாலுமே ரொம்ப பண கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்போம், அநியாயத்துக்கு சிக்கனமாக இருப்போம். நான் வந்து ஏதாவது ஒரு டாய் கேட்குறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு வீண் செலவு வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு வாங்கல. நான் அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் அது வந்து தேவையில்லை தான் ஆக்சுவலாக, நான் வந்து அந்த காசு வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கலாம் வாட் எவர். நான் வீட்டில் கேட்கும்போது காசு ஒன்றும் மரத்தில் காய்க்கலை, ஆர் காசு வந்து நம்ம சேமிக்கணும், காசு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? த இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹவ் ஹேட் வித் மணி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் நெகட்டிவ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ எனக்கு நிறைய காசு வரணுன்ற பட்சத்தில் நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மணி ட்ராமா தட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் இன்சைட் ஆஃப் மீ. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு காசு நிறைய வேணும், லைக் அதான் அதே எக்ஸாம்பிள் தான், காசு நிறைய வேணும்னு எதிர்பார்க்குறாரு அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் மோர் மணி. ஸோ டு மேனிஃபெஸ்ட் மோர் மணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்து பார்த்தோன்னா, ரீசெண்டாக கூட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்த்தேன். ஒருத்தவங்களால காசு ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியலன்றதுக்காக அவங்களோட ரொம்ப நெருங்கியவர் வந்து உயிரை விட்டார், ஜஸ்ட் பிகாஸ் காசு இல்லைன்ற பட்சத்தில். ஸோ இமேஜின் ஹவு மச் ஆஃப் அ ட்ராமா தட் வுட் ஹவ் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இவர் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்திருந்தாலுமே, இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்திருந்தாலுமே, திங்க் அபவுட் த சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் யூ ஹவ் ஃபார்ம்ட் வித் மணி. ஓகே, ஸோ எல்லாருக்குமே, எல்லா மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்குமே, இப்போ நானும் மிடில் கிளாஸில் வந்தவன் தான், எல்லா மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்குமே மணியை பொறுத்த வரைக்கும் தேர் வுட் பி சம் ட்ராமா தட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப். ஆனால் இதுக்குன்னு வந்து நீங்கள் தெரப்பி போகணும், சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும், சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும், ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஓகே, ஒரு ரொம்ப இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ட்ராமான்னு சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரிமிட்டிஸை பொறுத்து தான். பட் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடக்கலை, இல்லை ஒரு ரொம்ப ரொம்ப ட்ராமேட்டிக் இன்சிடென்ட், ஒரு அப்யூஸ் சின்ன வயசில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ரொம்ப ட்ராமேட்டிக்கான இன்சிடென்ட், ஆக்சுவல் ட்ராமான்னு பீப்புள் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் தெரப்பி அண்ட் கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லவ், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் ட்ராமா தட் வி நீட் டு டேக் கேர் ஆஃப். இப்போது இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு நிறைய பசங்களும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே அவங்க ஈஸியாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுறாங்க, பட் நான் ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ண முடியல. ஆர் என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால், சில பேருக்கு வந்து ஆல் மென் ஆர் ட்ராஷ், லைக் எல்லா மென்னுமே ஏமாத்துறவங்க, எல்லா மென்னுமே சீட் பண்ணுறவங்க அப்படின்ட்டு கான்ஷியஸாக சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக ஜென்யூனாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக வலி, வேதனை தான் இருக்கும். ஸோ இந்த வலி, ரிலேஷன்ஷிப்னாலே வலி, வேதனை அப்படின்னு அவங்க சப்கான்ஷியஸாக அசோசியேட் ஆகிட்டாங்க. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், ஒரு பார்ட்னர் நம்பி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறோம் அப்படின்னாலே தேர் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல்ஸ் டேஞ்சர். ஓகே, இது டேஞ்சர், இது வந்து நம்மளுக்கு சரியில்லை, இது வந்து வேதனையை தரும், இது வலியை தரும் அப்படின்னு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்புது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன் பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் டு கிளிக். ஓகே, ஸோ நான் மணியை பற்றி பேசினேன், லவ் பற்றி பேசினேன், இல்லை இப்போ ஹெல்த் பற்றி பேசலாமே. இப்போது நான் சமகுண்டாக இருப்பேன், லைக் என்னோடய வெயிட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 105 கிலோஸ் இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம், நான் ஏன் வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு யோசிக்கும் போது, இனிஷியல் ஸ்டேஜஸ் நான் வந்து டயட் சுத்தமாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் எக்ஸசைஸ், ஜிம்முக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போவேன். அண்ட் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போய் ஐ வுட் புஷ் மை செல்ஃப், நிறைய கார்டியோ, நிறைய வெயிட் லிஃப்டிங் எல்லாமே பண்ணுவேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் மை டயட் வாஸ் ப்ரோக்கன், ஐ குடன்ட் see எனி ரிசல்ட்ஸ். பிகாஸ் 7 நாள் ஜிம்முக்கு போயுமே எனக்கு வெயிட் குறைய முடியலன்னா, பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் 1 கிலோ பிரியாணி அப்படி சாப்பிட்றாரு. ஸோ என்னோட 200% எஃபர்ட் ஜிம்மில் போட்டு அப்புறமா என்னால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியலன்றதுனால நான் ரொம்ப லைக்
இட் வாஸ் பெயின்ஃபுல் ஃபார் மீ, ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வாட் டிட் ஐ ஃபார்ம்? சப்கான்ஷியஸ்லி வெயிட் லாஸ்னால் ரிசல்ட்ஸ் வராது, வெயிட் லாஸ்னால் வலி வேதனை மட்டும்தான் இருக்கும், பட் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது, ஒரு இன்பமாக ஃபீல் பண்ண முடியாது, ஒரு ஐ கான்ட் ஃபீல் குட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லைஃப்பில் எது லைஃப்பில் வேணும்னாலுமே உங்களுக்கு வேண்டிய பொருள் கூட என்ன சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் இருக்குன்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் சிம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான். காசு வேணும் 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 தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 99% ஆஃப் டைம் 99% ஆஃப் பீப்புள் வாண்ட் மணி. பட் ஏன் மணி கிடைக்க மாட்டேங்குது? கான்ஷியஸாக வந்து நம்மளுக்கு மணி வேணும். பிகாஸ் கான்ஷியஸாக நம்மளை ஈஸியாக யோசிச்சிட முடியும். காசு இருந்தால் கவலைப்பட தேவையில்லை, எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன வேணால் செய்யலாம், அவசரத்துக்கு வந்து பணம் எவ்வளோ உதவும். கான்ஷியஸாக we know all the benefits, all the advantages of having money. But subconsciously what definition do we give it? What subconscious association we have towards money or towards love or towards relationships, towards health? அதுக்கு அது என்ன அசோசியேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். சின்ன வயசுலேருந்து பணத்தோட கனெக்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சு? இந்த சிம்பிள் ரீசன்னால தான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான். ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸே இன்னும் 10 வருஷத்தில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று யூ வில் பி இன் அப்பர் கிளாஸ் ஆர் ஒன்று யூ வில் பி இன் லோவர் கிளாஸ். மிடில் கிளாஸ்ன்ற ஒரு செக்ஷனே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அவன் ஆல்ரெடி பணம் வச்சுருக்கான், ஸோ அதை வச்சுட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவன் நிறைய ஈஸியாக மேலே வந்துட்டான் அப்படின்ட்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் சொல்லுவாங்க. பட் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. நம்ம டீப்பாக போய் பார்க்கணும். இல்லை ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பாருங்கள். ஓகே, அந்த குழந்தைக்கும் மணின்ற கான்செப்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது? அந்த குழந்தை வளரும் போது அஃப்கோர்ஸ் காசு மரத்தில் தான் காய்க்குது போல், என்கிட்ட எப்பவுமே காசு இருக்குது, நான் எப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேட்டாலும் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸ்கூல் ஃபுல் அது அந்த குழந்தையோட ஃபுல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லைஃப், மிடில் ஸ்கூல் லைஃப், ஹை ஸ்கூல் லைஃப், காலேஜ், அந்த குழந்தை அடல்ட் ஆகிற வரைக்குமே தட் பேபி, தட் சைல்ட் ஆர் தட் பர்சன் ஹேஸ் ஆல்வேஸ் ஹேட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஸோ அந்த பர்சன், ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தை வளர்ந்து ஒரு அடல்ட்டாக மாறுறான். அந்த அடல்ட்டுக்கு உண்டான சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் எப்படி இருக்கும்? ஆமாம், பணம் மரத்தில் தான் கேட்குது. மணி, ஐ லவ் மணி, மணி நல்லது, மணினால எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு. பட் உங்களோட சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் எப்படி இருக்கும்? சப்கான்ஷியஸ் சொல்கிறேன், கான்ஷியஸாக எல்லாருக்குமே பணம் பிடிக்கும் தான். பட் உள்ளுக்குள்ளே உங்கள் சப்கான்ஷியஸாக என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழை வீட்டில் ஒரு பையன் வளர்றான், இல்லை ஒரு பொண்ணு வளர்றா, ஒரு மிடில் கிளாஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா, அப்போ சின்ன வயசுலேருந்தே யூ வுட் ஹவ் ஹேட் அ பேட் ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஆர் இது இன்னொரு எக்ஸாம்பிள், நான் மணியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் லெட்ஸ் டேக் அ பாய் or let's take a man and he can't find any fulfilling relationship. அவனால் வந்து ஒரு பார்ட்னரை ஃபைன் பண்ண முடிச்சு, அந்த பார்ட்னரை ஃபைன் பண்ண முடிஞ்சாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ண முடியலை. ஒன்று பிரேக்கப்பில் போய் முடிஞ்சது, இல்லை சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனோட பாஸ்டில் போய் பார்க்கும்போது அவங்களோட அப்பா அம்மாக்கே தே வுட் ஹவ் நாட் ஹேட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஒன்று அப்பங்காரன் அப்யூசிவாக இருந்திருப்பார், இல்லைனா அம்மா வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருப்பாங்க, வாட் எவர் இட் மே பி, அசம்ஷன்ஸ் அசைட். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல டைனாமிக் இல்லைன்னா, சின்ன வயசுலேருந்து அவன் பார்த்து வளர்கிற ஒரு கப்புள்னா அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மாவோட டைனாமிக்கே சரி இல்லாத பட்சத்தில் அவன் எதை பார்த்து வளர்றான்? ஸோ அவனோட சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் வித் மேரேஜ், வித் லவ் எப்படி இருக்கும்? மேரேஜ்னாலே கஷ்டம், மேரேஜ்னாலே வலி, லவ்னாலே வலி, மேரேஜ் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு என்ன தான் அவன் கான்ஷியஸாக வந்து எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், ஐ வாண்ட் டு கெட் மேரிட் நினச்சாலுமே அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கணும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, திங்க் அபவுட் இட். நான் என்ன சொன்னேன், ட்ராமானா ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நெகட்டிவ் இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ராமான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ தேர் இஸ் அன் எமோஷ்னல் சார்ஜ். உள்ளுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எமோஷ்னல் சார்ஜ் எப்போவுமே இருக்குது. இந்த ட்ராமாவை எப்படி போக்க வைக்கலாம்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹாவ் அ நெகட்டிவ் எமோஷ்னல் சார்ஜ் இன்சைட் யூ. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதுக்கும் மேலே ஒரு பாசிட்டிவான இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் டம்மி ஆகிடும், ஆஃப்செட் ஆகிடும். ஓகே, ட்ராமான்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ட்ராமா கிடையாது. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ தட் ஆல்சோ கேன் பி கன்சிடர்ட் அஸ் ட்ராமா. ஓகே,
ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு பேட் பேரண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த பையனும் பொண்ணும், அந்த சைல்டுக்கு that child is not directly getting affected by their parents, but he's observing how a marriage is, how love is between the two people he looks up to the most. So he's observing, and by observation he gets a traumatic connection between himself and relationships and love. So ஒரு நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை விட பவர்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் சார்ஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் திஸ் வில் பி ஆஃப்செட். இது எப்படி பண்ணலாம்? ஸோ அகெயின், your subconscious mind doesn't know the difference between imagination and actual reality. நீங்கள் ஒரு கற்பனையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன நினச்சாலுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது நிஜமாகவே நடக்குதா இல்லை இவன் இமேஜின் பண்ணுறானான்னு தெரியாது. ஓகே, ஸோ யூ இமேஜின். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அவேர்னஸ். ஸோ பி அவேர். எப்படி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ உங்களுக்கு காசு வேணும்னா காசு கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எனக்கு லவ் வேணும், எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா ஒரு லவ் ஆங்கிளில் வாட் சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் ஹேவ் ஐ ஃபார்ம் வித் லவ், வித் மனி, வித் ஹெல்த். அதுக்கு உங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஆஃப் லைஃப், உங்கள் சைல்ட்ஹுட்டுக்கு போங்க, உங்கள் லாஸ்ட் 10 years, லாஸ்ட் 5 years எப்படி உங்கள் கனெக்ஷன் இருந்திருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் and then come to a conclusion. ஓகே, ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ தட் எனக்கும் காசுக்கும் சின்ன வயசுலேருந்து ரிலேஷன்ஷிப் சரியாகவே இருந்தது கிடையாது. ஸோ தேர் இஸ் சம் நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ். ஸோ இமேஜின் யுவர் செல்ஃப் ஒரு காமான ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற போது நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். பிகாஸ் நீங்கள் ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பிகம் ஆக்டிவ். நீங்கள் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆக்டிவ் அண்ட் யுவர் கான்ஷியஸ் மைண்ட் வில் நாட் லெட் those ideas, those thoughts get into the subconscious mind. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிகம் ரிலாக்ஸ்ட். இப்படி உட்காருங்க, மொட்டை மாடிக்கு வாங்க. என்ன மாதிரி ஃப்ளைட் போது சத்தம் கேட்குதான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் பேசுகிறேன். மொட்டை மாடிக்கு வாங்க, உட்காருங்க, அப்படியே பாருங்கள். 4-5 டீப் பிரெத்ஸ் எடுங்க. எடுத்து கண்ணை மூடி என்ன தாட்ஸ் வருதோ, என்ன எமோஷன்ஸ் வருதோ எதுவுமே கண்டுக்காதீங்க. அது வரட்டும், அதுவே போயிடும். ஸோ அது பண்ணாலே யூ வில் கெட் இன் டு அ ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். பீட்டா பிரெயின் வேவ்ஸ்லேருந்து யூ வில் கம் டவுன் டு ஆல்ஃபா ஆர் ஈவன் தீட்டா பிரெயின் வேவ்ஸ். ஸோ அந்த பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு வரும்போது யுவர் கான்ஷியஸ் மைண்ட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ் அண்ட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிகம்ஸ் ஆக்டிவ். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் அப்போது அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில், அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வைக்கும்போது பண்ணும்போது this negative charge that you have been holding for years, for decades, that will be offset. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இமேஜின் பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்து எனக்கும் பணத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருந்தது இல்லைன்னா, சின்ன வயசில் எனக்கு நல்ல நான் எப்போ போய் காசு கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து காசுக்காக ஒரி பண்ணதே இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆனதே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு கொட்டுன்னு கொட்டுது காசு. ஸோ ஐ வுட் இமேஜின் அ சினாரியோ வேர் ஐ நெவர் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் வித் மணி ஆர் எனி ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் கூட இருக்கலாம். நான் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட் சொல்கிறேன், பட் எனி ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் கூட இருக்கலாம். ஸோ இஃப் யூ கேன் பின் பாயிண்ட், ஓகே இந்த நெகட்டிவ் இன்சிடென்ட்னால எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அகெயின் ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த சினாரியோ நடந்தது இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டை எப்படி நடந்திருந்தா உங்களுக்கு பிடிக்கும், அதை எப்படி பாசிட்டிவாக நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் இமேஜின். இப்போ வந்து நீங்கள் வந்து வீண் செலவு ஏதோ சின்ன வயசில் பண்ணிட்டீங்க, அதுக்காக உங்கள் அப்பா பெல்ட் எடுத்து உங்களை அடிக்கிறாரு. அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் கெட் இன் டு ரிலாக்ஸ் ஸ்டேட் அண்ட் இமேஜின் செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கு அது தெரிய வருது, பட் எதுவுமே சொல்லலை. பார்த்து செலவு பண்ணப்பா, ஏதோ ஒரு 1 line 2 line சொல்லிட்டு அவர் போயிட்டார். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னடா நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம், அப்போ அவ்வளோ காசு வச்சிருக்காரு போல அப்பா, பரவாயில்லையே. ஐ எம் நாட் ப்ரோமோட்டிங் நீங்கள் போய் காசை செலவு பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் என்ன நெகட்டிவ் சினாரியோஸ் உங்கள் சின்ன வயசில் நடந்திருந்ததோ, with using imagination and relaxation, அந்த நெகட்டிவ் சார்ஜை யூ கேன் ஈஸிலி ஆஃப்செட். அந்த ட்ராமாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் யூ நீட் டு டூ இஸ் கிரியேட் an intensely emotional positive experience. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்டில் இருந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரீரைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த ட்ராமாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் யூ அண்ட் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் இல்லையா ஒரு விஷயம், அது காசாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், என்ன காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த நெகட்டிவ் அசோசியேஷனை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷனாக மாற்றிட்டீங்கன்னா
உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களை வந்து சேரும். பிகாஸ் எந்த ஒரு மென்டல் பிளாக்குமே உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே புதுமையாக இருக்கும். பிகாஸ் யூர் என்டையர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட்ஸ் டு சேஞ்ச். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஃப்ரீக்வன்சினா என்ன, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னா என்னன்னு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சப்கான்ஷியஸ் பிளாக்குன்னு வாங்க. ஸோ இந்த ட்ராமா விச் இஸ் அ சப்கான்ஷியஸ் பிளாக். உங்களை பிளாக்னா உங்களுக்கு லிட்டரலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்க விடாமல் இந்த பிளாக் தடுக்குது. உங்கள் மைண்டில் இருக்கிற பிளாக் தடுக்குது. அந்த ட்ராமா தான் இந்த பிளாக். ஸோ இந்த பிளாக்கை நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிளாக் இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமே நீங்கள் எடுக்கிற ஒரு செயல்கள், யுவர் ஆக்ஷன்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். And that actions will lead you to getting what you want. So this is how you clear out trauma. But of course சொல்கிறேன், ஒரு ரொம்ப இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க, லைக் ஆக்சுவல் ட்ராமா, நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ட்ராமா இருக்குல்ல, ஃபார் தட் இதெல்லாம் பத்தாது. யூ ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். லைக் தெரப்பி, கோயிங் டு அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட், கெட்டிங் தெரப்பி இஸ் சச் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ கேன் டூ. பைத்தியக்காரங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, பைத்தியக்காரங்க தான் சைக்காட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்கன்ட்டு நம்ம ஊரில் வந்து ஒரு கேவலமான ஒரு நோஷன் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. என்னை விட்டிங்கன்னா நானும் போவேன் தெரப்பிக்கு. எனக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் நான் என்னை விட்டால் நிஜமாக எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 to 4 hours என்னால் தெரப்பிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஐ வுட் டூ இட். பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு நிஜமாகவே வந்து எனக்கு ரொம்ப இன்டென்ஸ்லி எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னால் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் கூட ஆக முடியல அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு கோ டு டாக்டர். பட் இந்த மாதிரி காசு விஷயத்தில், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குதுன்ற விஷயத்தில், ஹெல்த், வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, இந்த மாதிரி சராசரி ஆசைகள் நம்மளுக்குலாம் இருக்குல்ல, ஃபார் தட் இந்த மெட்டஃபிசிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தனியாக இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா டிஎம்இ, Instagram link கீழே தரேன். You can DM me on Instagram and I will help you out. But I think this video is enough for you to completely clear out all trauma relating money, relating love, relating health. So once in the block நீங்கள் கம்ப்ளீட்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும். அதுக்காக நான் வந்து மணி பிளாக் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் கோடி வந்து கொட்டும் நான் சொல்லலை. You still have to take action. எவ்ரி ஃபேசட் ஆஃப் யுவர் மைண்ட் மஸ்ட் பி அலைன் டு வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் அலைன்டாக இருக்கணும். உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ஃபோக்கஸ் போகுது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸ், உங்கள் கன்விக்ஷன், எந்த மணி ட்ராமா, சப்கான்ஷியஸ் பிளாக் எதுவுமே இல்லாமல் இருந்து. ஸோ உங்கள் மைண்டில் ஒர்க் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க. So this is how you clear out your trauma. Just use this method and clear out all subconscious blocks that you have inside your mind, and by clearing your block you will get what you want. So that's it from me. I will see you in another video.